ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. ரைட், ஆகஸ்ட்டில் அனிமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுறது எனி மூமெண்ட் டேட் வந்துடும்ல. ஜஸ்ட் வெயிட்டிங் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எக்ஸாக்ட் டேட் என்னன்னு அது வரபடி வரட்டும். புது செட்டப்பு ஜாலி தான். 2 பிக் ஸ்டாரை வர கொண்டு வந்துட்டோம் PKலுக்கு. அர்ஜுன் அண்ட் பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால். அண்ட் கிரிக்கெட்டில் எப்படி ரோஹித் சர்மா, விராட் கோலி அந்த மாதிரி இவங்க 2 பேரும். அண்ட் சாகரும் ஃபிட் ஆகிட்டாரு. நிதிஷ்குமார் பெஸ்ட் டிஃபெண்டர் போன சீசன். அண்ட் கப்பு ஜெயிச்ச கோச் சஞ்சீவ் பல்யான். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதோட பெட்டர் காம்பினேஷன் கிடைக்காது. இந்த காம்பினேஷன் வச்சு நம்ம தட்டுறோம் தூக்குறோம். உன்னால் முடியும் தம்பி தான். ஓகே, ரைட். என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட விளையாடணும், அதான் ரொம்ப முக்கியம். கேம் ஆஃப் மில்லிமீட்டர். ஒரு செகண்ட் அசந்தாலும் சரி கான். எதிர மன்பிரீத் 2 வாட்டி விளையாடணும். மன்பிரீத் டீம்லாம் துசிக்கி கீத்தை அவர் ஆகட்டும், எல்லாமே அஜய் தாக்கூர் டீம் கூட 2 வாட்டி. சமாவது ஹை ப்ரொஃபைல் கோச்சஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்திருப்பாங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? விஷால் சால். இவர் எந்த இடத்துல ஃபிட் ஆவார், நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருப்பார்னு ஒன்று சொல்ல போகிறேன். உங்களுக்கு மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஒத்துப்பீங்க? இல்லைன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது தப்பு, இவர் வேஸ்ட்டு, தூக்கி வெளில போட்டுருங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். ரைட். அண்ட் சஞ்சீவ் பல்யான் கோச்சு. வேறு என்ன வேணும்? ரிசல்ட் தான் வேணும், கப்பு தான் வேணும். கப்பு ஜீத்னான்ட்டார் அவங்க சிஇஓவை. ஆமாம், இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கிறது தான்னார். அதனால தான் நாங்கள் டிஃபென்ஸை ரீட்டைன் பண்ணி ரைடிங்க்கு நாங்கள் ஆப்ஷனில் போய் தூக்குராச்சலத்தை பட்டாசு பால் 2 பேரும் தூக்கி வந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷெராவத்தை. ரைட், விஷால் சாலுக்கு வருவோம். விஷால் சாலை நான் ஹைலி ரேட்டட். நான் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இஸ் அ வெரி குட் பிளேயர். ஏன்னா சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. அவர் PK10 விளையாண்டார் அஸ்வன்குமார் பீரியடில். 10 மேட்ச் தான் விளையாண்டாப்புல அந்த பையன், 34 பாயிண்ட்டு. இவ்வளோக்கும் அந்த PK10 ஃபர்ஸ்ட் ரைடர் நரேந்தர். அவரோட பாயிண்ட் போட்டு சொதப்பி 186 தான் எடுத்தார். செகண்ட் ரைடர் அஜிங்கே பவர் 124. இவர் கிட்டத்தட்ட தேர்ட் ரைடராக இருந்தார் விஷால் சால். ஆமாம், 10 மேட்ச்சில் 34 பாயிண்ட்டு. போன சீசன் முடிஞ்சு போன சீசன்லேயும் 8 மேட்ச்சில் 27 பாயிண்ட்டு. முடிஞ்சு போன சீசனில் நிறைய பேர் மாசான முத்துலேருந்து ஸ்ரீபிரசாத் யாரையாலுமோ வந்தாங்க. நான் மட்டும் தான் போய் விளையாடல, ரைடு எடுக்கல. அதனால் போன சீசனை விட்ருவான். ஸோ இந்த 2 சீசனை நான் இப்போ ஸ்பார்க் இருந்தது. ப்ராக்டிஸும் நிறைய பார்த்துருப்பாங்க கோச்சஸ்லாம். அதோட பலன் தான் என்ன, RYP ஆகிட்டார்ல, ரீட்டைன் யங் பிளேயர் ஆகிட்டார். ஆமாம், இவர் ரீட்டைன் பண்ணாங்க. அண்ட் சும்மா காரணம் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணிக்க மாட்டார் சஞ்சீவ் பல்யான்லாம். சச்சின் தெண்டுல்கரே நவுத்தி விட்டாங்க, போ நீ கிளம்பிட்டுன்னு. இவருக்கு கலப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வச்சிருக்காங்கன்னா தட் மீன்ஸ் இஸ் அ வெரி குட் பிளேயர். இவர் ஏன் நமக்கு ரொம்ப ட்ரம்ப் கார்டாக இருப்பார், துருப்பு சீட்டாக இருப்பாருன்னா, பொதுவாகவே எதிரணி எதிர் கோச் எல்லாமே டாப் பிளேயருக்கு தான் பிளான் பண்ணி வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எதிராக அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர், பவன் ஷெராவத் இவங்களுக்கு தான் எல்லாம் பிளான் பண்ணி வருவாங்க. எப்படியாவது இவங்களை அவுட் பண்ணிடணும், அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அவரோட வீக்னஸ் அங்கே ரைட்டில் வீக், ரைட்டு கார்னர் கவர் அப்படி இப்படின்னு. சம்டைம்ஸ் எதிரணி இந்த மாதிரி பிளேயருக்கு பிளானே பண்ண மாட்டாங்க. அப்போ தான் டக்குன்னு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுறது. அதில் ஒன்று தான் விஷால் சால். அந்த மாதிரி ரைடருக்கு ப்ரிப்பரேஷன் பிளானிங்கே இருக்காதுன்னா இவர் எங்கே வரப்போறாரு? மேபி 22 மேட்ச்சில் 2-3 மேட்ச் வரலான்ட்டுன்னு இருக்கிற டயத்தை ஃபோக்கஸ் பண்ணி. ஏன்னா கம்மி டைம் தான் ப்ராக்டிஸ். இன்னும் டோர்னமெண்ட் நிறைய பேர் ப்ரீ கேம்ப் ஸ்டார்ட் ஆகல. அதுக்கப்புறம் தான் உட்காந்து எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். அப்படிங்கும்போது டைம் இருக்காது. அதனால மெயின் ரைடருக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க. இப்போ கிரிக்கெட்ல எடுத்துக்கலாம், 100 அடிச்சிருப்பாங்க ஒரு பிளேயரு, அதனால மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க. இந்த கடைசியில் அடிக்கிறாங்க பாருங்க, 2 6 அடிச்சு, அதனால கூட மேட்ச் ஜெயிப்பாங்க. தட் வில் பி வெரி க்ரூஷியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரன்ஸாக இருக்கும். அது இந்த மாதிரி ரைடரு கபடிலையும் உண்டு. ஸோ அது PK11 and 10 நல்லா விளையாடுறது இல்லாமல் எல்லாத்தோட இவரோட ஸ்பெஷாலிட்டி கால்குலேஷன். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கால்குலேட், வாழ்க்கைக்கே முக்கியம் கால்குலேஷன். திங்ஸ் வாங்க போகிறீங்களோ, இல்லை செலவு பண்ண போகிறீங்களோ, சேவ் பண்ண போகிறீங்களோ, எல்லாமே கரெக்டாக கால்குலேட் பண்ணோம். ஏன் நம்ம எக்ஸாம் எழுதி மார்க் ஷீட் வரும்போது டோட்டல் போட்டு பார்த்தா டேலி ஆகாது. அப்புறம் திருப்பி போய் சொல்லுவோம் மார்க்கை திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணுன்னு. அது மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஸோ அதில் இவர் எந்த இடத்துல ரொம்ப முக்கியம்னா, ஒவ்வொரு ரைடும் 30 செகண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குல்ல. கண்டிப்பாக 30 செகண்ட் எடுக்கணும்னு இல்லை. அது டைம் வேஸ்ட் அப்போ பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி அப்படி தான் அஜிங்கே பவர் போய் ரொம்ப நேரம் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டார். எப்போ ரொம்ப குயிக்காக தேவைப்படுன்னா அவங்க கடைசி 1 நிமிஷம் தான் இருக்கும். மினிமம் 4 பாயிண்ட் தேவைப்படும். 4 ரைடானு எடுக்கணுன்ற மாதிரி 10 செகண்டில் முடியும் நீங்கள் ஒரு ரைடு. அந்த 10 செகண்டுக்குள்ளே ரைடு சும்மா ஓடி போயிட்டு சச்சின் தெண்டுல்கர் மாதிரி கொடுக்கணும்னு வரதில்லை. ஏர்கோட்டை தொட்டு வரணும், அப்போ தான் லீகல் ஆகும் ரைடு. நீங்கள் போய்ட்டு அப்படியே காலை வாமா மின்னல் காலை வச்சுட்டு டப்புன்னு ஓடி வந்துட முடியாது. ஸோ போயிட்டு அந்த ஏர்கோட்டை தொட்டுட்டு வரணும், அப்போ தான் லீகல் ஆகணும். 10 செகண்ட் வரணும். இவர் பார்த்துருங்க, நீங்கள் வேணால் பாருங்களேன், முணுமுணுத்துட்டே இருப்பார். அவர் ஏதோ பாட்டு பாடுறாருன்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா இவர் எண்ணிட்டு இருக்காரு, 1 2 3 4 5 6 7 8. ஆமாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கால்குலேஷன், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், காமன் சென்ஸ், அதுதான் நான் சொல்கிறது. கேம் ஆஃப் மில்லிமீட்டருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி டக்கு அப்படின்னு போயிட்டு வருது. நம்ம எதிரே பார்க்காம நிறைய பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ PK9 நரேந்தர் யாராவது எதிர்பார்த்தாமா?
இவ்வளோ நல்லா பண்ணுவார்னு. சரி, முடிஞ்சு போன சீசனில் தேவாங்க் நம்பர் 1 வருவார், யாருக்கா தெரியுமா? எல்லாரும் பின்னாடி தள்ளி விட்டுவார். நவீன், பவன், பருத்தி தள்ளி விட ரிட்டையர் ஆகி போயிட்டார் அவர். இப்படி பண்ணுவார், யாருக்கும் தெரியுமா? அதே மாதிரி போன சீசன் ஆகட்டும், அயன் ஆகட்டும், அஜித் சௌஹான் ஆகட்டும், ஈவன் நம்ம தமிழ் தலைவாசிக்கு நிதிஷ் வந்தார்ல, பிகேல பெஸ்ட் டிஃபெண்டர். ஸோ அது மாதிரி ஹூ நோஸ், யூ கேன் பி அ ஸ்டார் நெக்ஸ்ட் சீசன். இவரோட யுவா கபடியே 45 விளையாடி இருக்காருங்க. 45 மேட்ச் விளையாடி 515 பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த பையன் விஷால் சால். இது போன சீசன் அப்போன்னு நினைக்கிறேன். மேபி முன்ன பின்ன இருக்கலாம், கரெக்ட் பண்ணுங்க தப்பாக இருந்தால். யுவா கபடி ஸ்டார்ட் சொல்கிறேன். ஆவரேஜ் 11.44, டச் பாயிண்ட் 428, போனஸ் பாயிண்ட் 72. இன்னும் போனஸ் எப்படி எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைக் ரேட் 70.52%, சூப்பர் 10 ஒரு 28 வாட்டி, சூப்பர் ரைடு ஒரு 13 வாட்டி. டேக்கிள் விடுவானா பாரு, அதுவும் பண்ணுவால அப்படின்ட்டு ஒரு 15 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காரு. சூப்பர் டேக்கிள் 2 வாட்டி எடுத்திருக்காரு. உள்ளி ஃபிட்டாக வேறு இருப்பார் அந்த பையன், டக்கு நழுவி பூந்து வந்துடலாம். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இவர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். சஞ்சீவ் பல்லியன் கண்டிப்பாக டைம் அண்ட் அகைன் யூஸ் பண்ணுவார் பாருங்க அவரை. ஏன்னா பவன்லாம் நம்ம பார்த்து வேறு யூட்டிலைஸ் பண்ணோம். திடீர்னு இன்ஜுரி ஆச்சுன்னா பிரச்சனை செகண்ட் ஹாஃபில் தேவைப்படும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த விஷால் சால் வந்து கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் கரெக்டான இது டெத் ஓவர்னுவாங்களே போலிங்களா, கடைசியில் வந்து பும்ரா போடுவார், 10 ரன் போடுவார். அது மாதிரி தேவைப்படும் போது இவர் அமைச்சு டக்குன்னு பாயிண்ட் எடுத்துன்னு வந்துடலாம். மோஹித்தை ஒரு கிக்கு விட்டார், ஞாபகம் நினைக்கிறேன், யூபி யோதாக்கு எதிராக நாக் அவுட் மேட்ச்சில் டை பிரேக்கர். பிகேல் 9 நம்ம டீமில் தான் எல்லாம் நடக்குது. 6 பாயிண்ட் ஆறுசாமி ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்தார். அண்டு 4 கேப்டன் எல்லாமே நம்ம டீம் தான். எனிவே, இதுவே ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி வேறு ஏதாவது தெரியுமா, இவரை பற்றி தெரிஞ்சு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். பொறுமை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.